ஓபிஎஸ்ஓ முதலமைச்சரோ வாயை திறந்து பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது. ஆமாம், கூட்டணி குறித்து பேசுறோம், இதோ எங்கள் கூட்டத்தில் தாவேக்காவுடைய கொடி இருக்குன்னு கை காமிச்சு பேசினாங்களா? ஓபிஎஸ் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்கிறாருன்னா, திமுக தான் திரும்ப வெற்றி பெறும் சொல்லியிருக்கிறாரு. எப்படி அவர்கள் பலமாக இருக்கிறார்கள் அப்படின்னு எப்படி சொல்றாரு? எதை வச்சு சொல்றாரு சொல்லுங்க சார். அது மாதிரி தான் 1949 ஆரம்பிச்ச திமுக முதல் தேர்தல் 52 நடக்குது. 52 ஏப்பா திமுக நிக்கலன்னு சொல்லி அன்னைக்கு காங்கிரஸ் கேட்கலைங்க. 57 தான் திமுக நிக்குது. அது மாதிரி தான் அவர்கள் எதிர்பார்ப்பு என்பது வேற. அவர்கள் ஆசைப்படலாம், அந்த ஆசைகள் நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். அதற்கெல்லாம் யாரும் பொறுப்பாளியாக மாற முடியாது. ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறது தான் இங்க களத்தில் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தனித்தனியாக நின்றால் திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே அதிமுக தலைமையில் பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியும். ஆனா திமுக தனியா நிக்குதா? இல்ல, அவங்க மட்டும் ஒன்னு சேர்ந்து நிக்கிறாங்களே. ஆகவே திமுக ஆட்சி அகற்றுவதற்கு தனியாக இருப்பவர்கள் நாம் தமிழர் சீமான் அவர்கள் எந்த கூட்டணியால சேர போறாரா? இல்ல. ஆனா யாரை எதுக்குறாரு? திமுகவை எதுக்குறாரு. தாவேகா தனிச்சு தான் நிப்பன்றாங்க. யாரை எதுக்குறாங்க? திமுகவை எதுக்குறாங்க. ஆனா தனியா தான் நாங்க முதலமைச்சராக போறோம்ன்றாங்க. அதிமுக யாரை எதுக்குறாங்க? திமுகவை எதுக்குறாங்க. ஆனால் அதிமுக தனியாக கூட்டணியை அமைத்திருக்கிறது. அதிமுக, பாஜக, தமாக இது போன்ற இன்ன பிற கட்சிகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனா ஒற்றை நோக்கமுடைய கட்சிகள் எல்லாம் ஒன்னு சேருங்கப்பான்னு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆனா ஹவுஸ்ஃபுல் போட்ட திமுகவே இன்னும் யாரு வேணாலும் வாங்கப்பா அப்படின்னு எதிர்பார்ப்பு திமுகவுக்கே இருக்கிற போது அதிமுகவுக்கு இருப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை.